Hi செல்லம் வணக்கம். 4th sum சாமி. x plus y plus z minus 2 equal to 0. 6x minus 4y plus 5z minus 31 equal to 0. 5x plus 2y plus 2z equal to 13. இப்போ நேர்மாறு அணிக்காணல் முறையில் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். தீர்வுனா சாமி x என்ற மாதிரி y என்ற மாதிரி z என்ற மாதிரினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். 10th நீங்கள் இது மாதிரி 3 ஈக்குவேஷன் வச்சு போகிறது வந்து அப்படியே டைரெக்டாக படிச்சிருப்பீங்க. இப்போது நேர்மாறு அணிக்காரன் முறைனா நேர்மாறுனா ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் வச்சு போனால் ஏ இன்வர்ஸ்னுடைய ஃபார்முலா என்னது 1/determinant of a into adj. அப்போ ஏ என்ற அணி கிடைச்சாதான் அட்ஜேவே போட முடியும். அப்போ எது அட்ஜே எது வந்து ஏ அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு ஒய்னுடைய மதிப்பு இசட்னுடைய மதிப்பு ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும். அப்போ -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 x y z -31 அந்த பக்கம் போச்சுன்னா +31 x y z ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. இப்போது ஒரு x ப்ளஸ் ஒரு y ப்ளஸ் ஒரு z, அதான் ஒரு x ப்ளஸ் ஒரு y ப்ளஸ் ஒரு z. இந்த பக்கம் பாருங்கள் சாமி ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ப்ளஸ் 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z. ஓகே சாமி, இது யாருடைய மதிப்புன்னு பாருங்கள். சரி, யாருடைய கெழுக்கள்? எக்ஸினுடைய கெழு, ஒய்யினுடைய கெழு, இசட்னுடைய கெழு. இது கூட இதை பெருக்கி போடும், பெருக்கி கூட்டி போட்டோம்னா இதை பெருக்கணும் இல்லையா? பெருக்கி கூட்டி போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்குது? +2 +31 +13. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை நம்ம எப்படி எழுதணும் சாமி? xy z ஈக்குவல் டு, ஒருவேளை xy இருந்துச்சுன்னா xy ஈக்குவல் டு xy ஈக்குவல் டு, அது மாதிரி அந்த ஆர்டரில் எழுதணும். ஓகே சாமி, இதுதான் ஏ, இதுதான் எக்ஸ், இதுதான் பி. ஏ என்ற அணியுடன் எக்ஸை பெருக்கி கூட்டினால் பி என்ற அணி கிடைக்கிறது. ஏ என்ற அணியுடன் எக்ஸ் ஒய் இசட்டை பெருக்கி கூட்டினால் இதை பெருக்கிறாங்களா, அப்புறம் கூட்டல் கழித்தல் நடக்குதுல்ல, கூட்டினால் பி என்ற அணி கிடைக்குது. எனக்கு யார் தேவை? இதுதான் தேவை, எக்ஸ் ஒய் இசட் தான் தேவை. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்கிற எந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். வகுத்தல் அப்படிங்கிறது 1/a. அப்போ அடுக்குனது 1. இது என்ன சொல்லுவோம் நம்ம? அடுக்கு மேலே போகும்போது பை போட்டால் அடுக்கு மேலே போச்சுன்னா இன்வர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே சாமி, அப்போ அதான அதாவது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் தான் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. 1/determinant of a இன்ட்டு adj. அப்போ ஃபஸ்ட்டு determinant of a கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னது 1, இது ப்ளஸ் போடு சாமி, மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ +1 இன்ட்டு இதை விட்டுடலாமா? முதல் நிறையை மட்டும்தான் சாமி டிட்டர்மினண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ 4 2 8 -8 2 5 10 -10. ஏன் கீழேருந்து போகும்போது குறி சேஞ்ச் ஆகணும். -1 இன்ட்டு இதை விட்டுடலாமா? முதல் நிறையும் இதை விட்டுருமா? மீதியாக இருக்கிறது 5 6 5 5 2. மேலேருந்து கீழே பாருங்க 6 2 12 5 25. 12 +25 அப்போ என்ன பண்ணும்? -25 +1 இன்ட்டு இதை விட்டுடலாமா? முதல் நிறையும் இதை விட்டுடலாம். மீதி இருக்கிறது யார்? 6 12 4 5 20 -20. 12 -20 மேலே கீழே மேலே போனால் குறியை மாற்றணும். அப்போ 12 + 20 தட் இஸ் ஈக்குவல் டு இது -18 வருமா? குறிகள் ஒரே மாதிரி தான் கூட்டி பொதுவான குறியை போடணும். ஒரு மைனஸ் வந்துச்சா கழிக்கணும். ப்ராக்கெட் உள்ள தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போடணும். 25 12 போயிடுச்சுன்னா 13 -13. ரெண்டுமே குறிகள் 1 +12 +20 அப்போ +32. பெருக்கலாம். ஓர் 18 18 -18, ஓர் 13 13, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ், ஓர் 32 32 +32. ரெண்டுமே குறிகள் ஒரே மாதிரி இருக்கிறது கூட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு குறியை வந்து கழிச்சிக்கலாம். இதை கூட்டிட்டா எவ்வளோ வரும் சாமி? இங்கே கூட்டிங்க மேலே போட்டுக்கோங்க. இதுமாரி போட்டுட்டிங்கன்னாவே ஒரே நம்பராக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ++ கூட்டி பொதுவான குறி ப்ளஸ்ஸு 45 ரூபா வருமா? 45 ஒரு மைனஸ் வந்தால் +45 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போட்டுக்கலாம். 40 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கழிச்சிங்க. 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கழிச்சிருக்கோம், அப்புறம் கூட்டிக்கலாம். 45 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் கழிச்சா மீதி 25 ரூபா. 2 எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கிறோம். இப்போ 27. பெரியனுடைய குறி ப்ளஸ். ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 27 +27. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜே கண்டுபிடிக்கணும். அட்ஜேக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுருங்க. இந்த அணிக்குள்ள இந்த டிரான்ஸ்போர்ட் தான். இந்த அணிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் சாமி? பாக்ஸாக போடணும். ப்ளஸ் பாக்ஸ், கொஞ்சம் கேப் போட்டு மைனஸ், அப்புறம் கேப் போட்டு
ஸோ 3 உறுப்புகள் வர மாதிரி இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ நான் ஏன் அந்த பாக்ஸ் ஃபஸ்ட் போடணும், அட்ஜியை நான் சென்டரில் எழுதணுன்றதுக்காக சாமி. இப்போ பாருங்கப்பா, இந்த அணியில் ஃபஸ்ட்டு இதான் எடுக்கிறோம். இந்த காலத்தை விட்டுறணும், இந்த ரோ விட்டுறணும். ஃபஸ்ட்டு ரோ விட்டுருங்க, இந்த பட்டன் இருக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள் சாமி, -4 + 5 + 2 + 2 -4 + 5 +2 +2. அடுத்து பாருப்பா, இதை விட்டுணுமா, ரோவையும் விட்டுணும். 6 5 5 2 6 5 5 2. தேர்டு இதை ஃபஸ்ட்டு ரோ விட்டுணும். 6 - 4 5 + 2 6 - 4 5 + 2. அடுத்துக்கப்புறம் செகண்ட் ரோ பாரு சாமி, இங்கே விட்டுட்டோமா, இதை விட்டுணும். ஸோ ரோ விட்டுருங்க, காலத்தை இது பண்ணிங்க. இதோட காலத்தை மறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடலாம், ரோ மறைச்சிக்கலாம் சாமி. +1 + 1 2 2 1 1 2 2. அடுத்தது செகண்டு சென்டரில் விட்டணும்ல, செகண்டு சென்டரில் விட்டுருங்க. +1 + 1 5 2 +1 + 1 +5 +2. அதுக்கப்புறம் இது சென்டர் விட்டணுமா, +1 + 1 5 2 +1 + 1 5 2. அடுத்தது தேர்டு சாமி, தேர்டு ரோவுக்கு விட்டுணும், காலத்தை விட்டுணும். மீதி இருக்கிறது +1 + 1 -4 5 +1 + 1 -4 5. அடுத்து இது தேர்ட் ரோ விட்டுணும். +1 + 1 6 5 +1 + 1 6 5. அடுத்து தேர்டு காலமு தேர்ட் ரோ விட்டுணும். +1 + 1 6 -4 +1 + 1 6 -4. பொறுத்த வரைக்கும் சாமி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் சொல்லும். சரியா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திருப்பி இது பண்ணணும். நீங்கள் அந்த ரோ பாருங்கள், இல்லை காலத்தை பாருங்கள், இதெல்லாம் ஒன்று வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கணும். மேலேருந்து கீழே போயிருக்கணுமா, +4 4 2 8 -8. கீழே இருந்து மேலே போனால் குறிய போடணும். +10 I2 10 -10 போடணும். கேப் போட்டுக்கோங்க. -12 6 12 +12 5 25 +25 ஸோ -25 +6 12 +12 4 5 20 -20 குறிய மாற்றினா +20 -4 2 +2 2 +2 குறிய மாற்றி போட்டால் -2 +4 2 +2 5 +5 குறிய மாற்றினா -5 -4 2 +2 5 -5 குறிய மாற்றி போடணும். அடுத்து +4 5 +5 1 4 -4 குறிய மாற்றினா +4 -4 5 +5 6 +6 குறிய மாற்றினா -6 +4 4 +4 சாரி -4 6 +6 குறிய மாற்றினா -6. இது டிரான்ஸ்போர்ட். ஓகே சாமி, குறிகள் ஒரே மாதிரி இருக்குது. கூட்டி பொதுவான குறியை போடுங்க. -8 -10 சேர்த்தா -18 ப்ளஸ்னா குறியை மாற்றக்கூடாது -18. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சிட்டு போனால் 13. பெரியவனுடைய குறி மைனஸ் இன்ட்டு மைனஸ் +13. மைனஸ்னால் குறியை மாற்றணும் சாமி, ப்ராக்கெட் போடாத விட்டேன். +20 +12 +32. 2லேருந்து 2 போனால் 0 -0 +0 எது வந்தாலும் 0 தான். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சிட்டு பெரியவனுடைய குறி போட்டால் -3. பெரியவனது சின்ன கழிக்கணும். பெரியவனுடைய குறி போட்டால் -3. மைனஸ்னால் குறியை மாற்று +3 +4 +5 +9. பெரியவனது சின்ன கழிக்கணும். பெரியவனுடைய குறி போடணும் -1 குறியை மாற்றினா +1 -4 -6 -10 குறியை மாற்றக்கூடாது. ஸோ -10 தான் டிரான்ஸ்போர்ட். இது யார் சாமி, RGA. இடம் இருக்குது அதனால் இங்கே எழுதுகிறேன். இங்கேயும் ஈக்குவல் டு போடக்கூடாது, அதனால் எழுதுகிறேன். ஓகே சாமி, இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா. நிறை நிரல் மாற்றணி படுத்துட்ருக்கதை நிற்க வைங்க. -18 +13 +32 0 -3 +3 +9 1 -10
ஓகே சாமி. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் என்ன சாமி ஃபார்முலா? ஏற்கனவே எழுதிட்டோம். 1 / determinant of A into HA ஈக்குவல் டு determinant of A உடைய இது பாருங்க 27. ஸோ 1/27 இன்ட்டு -18 0 9 13 -3 1 32 3 -10. இப்போ அடுத்து நம்ம என்ன? ஓகே சாமி, எடுத்து எழுதிடலாமா? x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு B. ஸோ பியினுடைய மதிப்பு தான் நமக்கு, அதை கூட்டிலாம் போட்டோம்ல, அந்த அணி எடுத்து விடணும். முதல் நிரை எடுத்து முதல் உறுப்பு எழுதுகிறோம். இரண்டாவது நிரை பெருக்கி போடணும். முதல் உறுப்பு பெருக்கிட்டோம், இரண்டாவது உறுப்பு பெருக்கிட்டோம், மூன்றாவது உறுப்பு பெருக்கி போட்டாச்சு. 19 90 9 27 அதனால் போட்டிருக்கு சாமி. 18 32 -36 13 2 26. ஏன்னா ஒரே நிரல் இருந்துச்சுன்னா நிரல் அணி மட்டும்தான் வரும். 13 2 26 + 26 31 3 93 -93 ஓர் 13 13 + 13 32 2 64 + 64 + 93 13 30 130 -130. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி பொதுவான குறி போடுங்க. குறிகள் வேறு மாதிரி இருந்தால் கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க. குறிகள் வேறு மாதிரி இருக்குது. 0னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். குறிகள் வேறு மாதிரி இருக்குது. கழிச்சு போட்டால் 81 பெரியனுடைய குறி ப்ளஸ் இது ரெண்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டா எவ்வளோ? 39. அப்போ 93 வந்து +39 -93 ஒரு குறி மாறி வந்திருக்கு. மைனஸு பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -54. இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 157 + 157 -130 -27. இப்போது இந்த 81 27 வைக்கணும். -54/27 -27/20 +27/27 பெரியனுடைய குறி சாமி +27. இப்போ வகுத்து போட்டோம்னா 3 27 81 2 27 54 ஓர் 27 27 ப்ளஸ். ஸோ எக்ஸனுடைய மதிப்பு +3, ஒய்னுடைய மதிப்பு -2, இசட்னுடைய மதிப்பு +1. தீர்வு காணும் +3 -2 +1. ஓகே சாமி, தேங்க்யூமா.